அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சங்கத்தின் 7வது நிர்வாகர்கள் கூட்டம், இந்த மாத மீட்டிங்கு. இதுக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் நமது நிர்வாக குழு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருக வரவேற்கிறோம். இந்த மாதத்தின் வரவு செலவு அறிக்கை பொருளாளர் பாலகுமார் வாசி. அனைவருக்கும் வணக்கம். ஆயில் கடை சேல்ஸு டிவிஷன் 1-2 4,52,27,609 ரூபா. டிவிஷன் 3 டூல்ஸு 12,883. டேங்கர் ரெண்ட் ஐஓசி ரிசீவ் பண்ணுது 18,263. டேங்கர் ரெண்ட் பிபிசி ரிசீவ் பண்ணுது 46,737. பர்ச்சேஸ் பண்ணுது ஆயில் கடை 4,85,83,604. குடவுன் ரெண்ட்டு 1,27,700. ஆயில் பேரல் கூலி 13,540. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 41,328. பிரிண்டிங் மற்றும் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ் 5,305. அதர் எக்ஸ்பென்சஸ் 1,13,028. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 6,731. போஸ்டல் மற்றும் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் 5,499. வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் 20,420. பேங்க் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது 3,74,987. ஸ்டாஃப் சேலரி அக்கௌண்ட்டு 4,98,480. டெப்டார்ஸு 2,20,27,371. கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட்டு மைனஸில் 4,95,30,796. கனரா பேங்க் சி அக்கௌண்ட்டு 9,69,307. ஐசிஐசி கார்டு அக்கௌண்ட் ஐடி அக்கௌண்ட்டில் 3,31,909. ஸ்டாக்கு டிவிஷன் 1-2 7,99,71,788. ஸ்டாக் 3 டூல்ஸில் 58,23,241. கேஷ் இன் கேண்டு 30/4/2025 வரைக்கும் 1,70,299. ஐஓசி பங்கு சேல்ஸு டீசல் சேல்ஸு 2,08,746 லிட்ரு 1,93,82,095 ரூபா. போன மாதத்தோட இந்த மாதம் 4,676 லிட்டர் அதிகம். பெட்ரோல் 24,664 1,73 லிட்டர் அதிகம். அதர் சேல்ஸ் 28,058. பர்ச்சேஸ் 2,19,66,000. சார்ஜ் ரெண்ட்டு 13,057. சேலரி அக்கௌண்ட்டு 1,87,144. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 9,845. அதர் எக்ஸ்பென்சஸ் 9,030. இன்சென்டிவ் டிஸ்கவுண்ட் பே பண்ணது 3,05,620. சங்கீர் பிபிசி பங்கு சேல்ஸு 2,10,61,788 லிட்டரில் 2,26,762. போன மாதத்தோட இந்த மாதம் 27,062 லிட்டர் அதிகம். பெட்ரோல் சேல்ஸு 27,24,256 லிட்டரில் 26,908. போன மாதத்தோட 1,480 லிட்டர் கம்மி. அதர் சேல்ஸு 37,335. பர்ச்சேஸ் பண்ணது 2,37,82,534. பிபிசி ரெண்ட் ஸ்மார்ட் கார்டு ஃப்ளீட்டு ரெண்ட்டு 21,809 ரூபா. சேலரி எக்ஸ்பென்சஸ் 1,57,105. இபி பில் பே பண்ணது 42,411. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 19,524. அதர் எக்ஸ்பென்சஸ் 12,515. பேங்க் சார்ஜ் 654. பேங்க் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது 18,277. பம்பு ஸ்டாம்பிங் எக்ஸ்பென்சஸ் 10,962. இன்சென்டிவ் டிஸ்கவுண்ட் பே பண்ணது 3,40,256. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து 4,52,00,000. லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா 5,39,00,000. நாங்கள் இது வரைக்கும் வந்ததுலேருந்து 6 மாதமாக ஒவ்வொரு மாதம் இந்த மாதம் 1 கோடிக்கு அதிகம் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதம் 2 கோடிக்கு அதிகம் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதம் 3 கோடிக்கு அதிகம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு மாதம் இதை பெருமையாக சொல்லிக்கிட்டு வந்தது போய் இந்த மாதம் ஆயில் சேல் மட்டும் பார்த்திங்கன்னா 1,20,00,000 ரூபா குறைவாக இருக்குது. வெறும் 15 நாளுக்கு. முதல் 15 நாள் வந்து
அந்த 1,50,000 ஸ்கீமில் தான் இருந்தது. வெறும் அடுத்த 15 நாள்லேயே 1,20,00,000 ஆயில் சேல் மட்டுங்க. டோட்டல் சேல் 80 லட்சம். டீசல் சேல் விட்டுட்டு பார்த்தோம்னா ஆயில் சேல் மட்டும் பார்த்திங்கன்னா 1,20,00,000. இது எங்கே போய் முடியுங்கிறது அந்த கேள்வி கேட்டவங்க, அதாவது நாங்கள் ரினியூவல் பண்ணலை அப்படின்னு யாருக்கும் சொல்லலை. 1,50,000 வாங்க, இன்னும் 365 நாள் இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த அதுக்கெல்லாம் பொறுத்து இருக்காமையும் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து நீ எப்படி அதை பண்ணலாம், எப்படி இதை பண்ணலாம், நீங்கள் என்ன சர்வாதிகாரமாக வாட்ஸ்அப்பில் போடுறது, ஃபோனில் கூப்பிட்டு பண்ணுறது, நேரில் வந்து பண்ணுறது பண்ணி நீங்களோட இப்போ செஞ்சதோட விளைவு சங்கம் முன்னேற்றத்துக்கு வந்து உங்களுக்கு பிடிக்காத காரணத்தினால என்ன காரணத்துன்னு தெரில, நீங்கள் வந்து செஞ்சதனோட விளைவு பார்த்தீங்கன்னா வெறும் 15 நாளில் 1,20,00,000 சேல்ஸ் கம்மிங்க. ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-9 லட்ச ரூபா வந்து சேல்ஸ் குறைவு. இதையெல்லாம் நீங்கள் செஞ்சவங்களுக்கு தான் இதனோட பெருமையெல்லாம் வந்து உங்களுக்கு தான் சேருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 5 மாதம் வாங்க நமது சிறப்பு விருந்தினராக வர அண்ணன் பிஆடி அவர்களை வருவரை வரவேற்கிறோம். கடந்த 5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,64,000 வந்து ஒரு நாளுக்கு அதிகம் பண்ணிகிட்டு இருந்தது. நாங்கள் அந்த 5 மாதத்தில் ஒரு நாளைக்கு 8,64,000 அதிகம் பண்ணிட்டு வந்தது. இந்த 15 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8-10 லட்ச ரூபா குறைஞ்சிருச்சு. நீ 1,50,000 போட்டீங்க, நீங்கள் என்ன சர்வாதிகாரமாக ஏன் இப்படி பண்ணீங்க, இதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டவங்களுக்கான பதில் இது தான். நாங்கள் யாருக்கும் வந்து உங்களுக்கு இல்லை ரினியூவல் பண்ண முடியாது, நீங்கள் அவ்வளோதான் உங்களோட மெம்பர் விட்டு எடுக்கிறோம்னா யாருக்கும் சொல்ல. வாங்குங்க, வாங்கினீங்கன்னா ஒரு சங்கத்தினோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து கடைசியில் பார்க்கலாம், ஒரு 10 மாதம் பார்க்கலாம், கடைசியில் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா கடைசி இது எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குது அப்படின்னு இது உங்களோட கையிலேயே விட்டுடலாங்க. இதையே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன மாதமெல்லாம் 100க்கு மேலே வந்து டெலிவரி கொடுத்துட்ருந்தோம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வெறும் 64 டெலிவரி தான், ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்குறோம். சேல்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க. அடுத்தது போன வருஷம் ரினியூவல் பண்ணாதவங்க இது வரைக்கும் 5 டைம் வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க. இன்னும் அடுத்த இன்னொரு மாதம் 30/6 வரைக்கும் பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கிறோம். இன்னும் 386 பேர் இன்னும் போன வருஷத்தை ரினியூவல் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதையும் பார்த்து இந்த 30/6க்குள்ளே பண்ணிக்கலாங்க. அடுத்தது பல முறை நாங்கள் ஒவ்வொரு மாதம் வந்த காலத்துலேருந்து என்ன சொல்கிறோம்னா, எங்களுக்கு சீனியரோட அட்வைஸ் கொடுங்க, உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், லெட்டரில் சொல்லுங்கள், இல்லை நேரில் வந்து சொல்லுங்கள், ரிஜிஸ்டர் தபால் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு 7 நாளில் விளக்கம் கொடுக்குறோம், விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு அனைத்தும் சொல்லியும் அவங்களோட சுய விளம்பரத்துக்காகவும் அவங்க இருப்பு காமிச்சிக்கிறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன் 1,50,000 போடுறீங்க, அதை ஏன் பண்ணீங்க அப்படின்னு வந்து வீணாக வந்து வதந்தி கிளப்பிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மேலே, அதை ஷேர் பண்ணிவிட்டு பண்ணுறவங்க மேலே கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் நேரில் வந்து உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வந்து இந்த 11 பேர்த்த சேர்த்திட்டீங்களா, இதை ஏன் சேர்த்துனீங்க பண்ணீங்கிறதுக்கு நம்ம முதல் மாதத்துலேருந்தே விளக்கம் கொடுத்துட்டு தான் வரோம். சங்கத்து மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க, ஹைகோர்ட்டில் இருக்குது. ஸோ வந்து அவங்கள வாபஸ் வாங்க வச்சு சுமூகமான தீர்வு எட்டப்படும் அப்படின்னு அனைவருக்கும் சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்குறோம். இதை பற்றின தேவையில்லாத விமர்சனம் தேவையில்லை என கருதுகிறோம். அடுத்தது நம்ம குப்பாண்டபாளையம் இட சேல் பார்த்திங்கன்னா 4 மாதத்துக்கு முன்னாடியேங்க பேப்பரில் சொல்ல, எங்கேயும் சொல்ல, லைவில் சொன்னோம், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலேயும் போட்டோம். 4 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு தான் வரோம். தீர்மானம் போட்டிருக்கிறோம். முன்னாள் தலைவருக்கு லெட்டர்லாகவும் கொடுத்துருந்தோம். 3.5 கோடி ரூபாய் வச்சுருன்னு சொல்லியிருந்தீங்களா, அது ஏதாவது வாய்ப்பு இருந்தால் வச்சுங்கன்னு சொல்லி லெட்டராக கொடுத்தோம். கிட்டத்தட்ட 4 மாதம் சொல்லி யாரும் வரல. ஒரு 15 நாளுக்கு இறுதி வாய்ப்பாக இன்னும் மறுபடியும் ஒரு 15 நாள் கொடுத்துன்னு சொல்லிவிட்டு ஒரு விலை நிர்ணயம் பண்ணி வச்சோம். நம்ம ஆளுங்க யாருமே லோக்கலில் இருக்கிறவங்க, திருச்செங்கோட்டுக்காரங்களோ வண்டி ஓனரோ யாரும் அவங்க கேட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக கேட்டாங்க. வெளியூருக்காரங்க வந்து ஒரு அதிகபட்ச விலைக்கு கேட்டதுனால அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அடுத்தது புதுசாக வாங்கியிருக்கிற குடோனுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,500 பேரலுக்கு மேலே இருக்குங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 ட்ரிப் ஓட்டினா தான் அதை வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கூடிய விரைவில் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம். டூல்ஸ் பார்த்திங்கன்னா 58 லட்ச ரூபாய்க்கான டூல்ஸ் வந்து அப்படியே நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் இருக்குது. கடந்த 6 வருஷமாக இருக்குது. 35% ஆஃபர் கொடுத்தோம். மறுபடியும் அதுவும் இன்னும் சேல் ஆகாமல் இருக்குது.
ஸோ டூல்ஸ் இன்னும் யாராவது தேவைப்பட்டதுன்னா இறுதி வாய்ப்பு, இந்த ஒரு 15-20 நாள் வெயிட் பண்ணிவிட்டு பிஆர்டி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், அவங்க வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு இந்த 30 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா யாருக்கும் ஒன்று பல்காக அதை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நம்ம ஆட்கள் பிரச்சனைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம முன்னிருந்து என்னென்ன முடியுதோ அதை சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். கந்தமலையத்தில் நம்ம வண்டி ஓனரை கத்தி எடுத்து குத்து வந்தவங்கள நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து ஒரு வாரம் அப்புறம் நம்மளுக்கு தகவல் தெரிஞ்சு அதை கந்தமலை ஸ்டேஷனில் அதை இது பண்ணி அதை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜாமீனில் வந்துட்டாங்க. நம்ம ஆட்கள் பிரச்சனைக்கு முழு முயற்சியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். மேலும் இதே நிலைமை நீடித்தால், இதே அளவு டெய்லியும் 10 லட்ச ரூபா சேல்ஸ் குறைவாயிட்டே இருந்தால் கண்டிப்பாக சங்கம் வளர்ச்சிக்கு பாதைக்கு செல்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த 1.5 லட்ச ரூபா தேவையா அப்படிங்கிறது மெம்பர் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிந்தவரை 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்குவது நல்லது என நினைக்கிறோம். மேலும் நம்மளது சிறப்பு விருந்தினர் அனைவரும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக அண்ணன் பாலண்ணன் அவர்களை உறுப்பினர் எண் 23 ராஜன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ராஜன். அவருடைய மெம்பர்ஷிப் பார்த்திங்கன்னா 23. இது நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம். அண்ணன் அவருடைய கருத்துக்களை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்களே சொல்லி எல்லாருக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் நன்றி, வணக்கம். நாங்கள் அந்த காலத்தில் இருந்த ஒரு அண்ணன் இருக்கார், பொன்னுசாமி அவர்கள், எங்கள் மாமனார் நிர்மலா அப்புக்கொன்று அவர்கள் இந்த சங்கத்துக்காக பாடுபட்டாங்க. மற்றபடிக்கு சங்கம் நல்லா முன்னேற்றமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. தற்பொழுது நான் இருக்குல்ல 2011 பாக்ஸ் போட்டு நான் ஏகப்பட்ட லாஸ் ஆகி போச்சு. அதனால் சர்வீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்கிறேன், சர்வீஸ் ஸ்டேஷன் சொல்லி அப்போ போட்டு ஞாபகமாக எனக்கு எல்லோரும் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். அதற்கான நன்றி, வணக்கம். அண்ணன் பார்த்திங்கன்னா 23ஆம் நம்பரு, நம்ம மிக சீனியர். அவர் நம்ம பால்மடையில் சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காரு. அதனால் நம்மளுடைய மெம்பர் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நன்றிங்கண்ணா, கண்டிப்பாக நான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணித்தரேங்கண்ணா. தேங்க்யூண்ணா. அடுத்தது நம்மளுடைய ரிக் தொழிலில் மவுண்டிங்கில் இருக்கிற அண்ணன் டிபி தங்கராஜன் அவர்களை வருக வரவேற்கிறோம். சபரி செந்தில் அவருக்கு மரியாதை செல்லும் அழைக்கிறோம். அவரை பற்றி எல்லாருக்கும் அறிமுகம் தேவையில்லை, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவர். நம்மளுடைய சீனியர், தேர்தல் குழுவில் ரொம்ப காலமாக இருந்து நம்மளுடைய சங்கத்துக்கு பெரும் வளர்ச்சியாக இருந்தவர். இன்றும் அவருடைய மகன் நம்மளுடைய ஆலோசனை குழுவில் இருந்து நம்மளுடைய சங்கத்தினோட வளர்ச்சிக்கு உதவியாக இருந்துகிட்ருக்காரு. நம்மளுடைய சங்கத்துக்கு எப்போ எந்த ஒரு இதுன்னு கேட்டாலும் உடனடியாக பிஆர்டியிலிருந்து நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்காக நம்மளோட அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் நம்முடைய ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். எல்லோருக்கும் வணக்கம். நமது நிர்வாக தலைவருக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். அன்று இந்த அசோசியேஷன் ஆரம்பித்தது பற்றி ஏற்கனவே நமது தலைவர், அதாவது நம்மளுக்கு எல்லோருக்கும் தலைவர் அவர் தான். அந்த தலைவர் தான் எங்களை எல்லாத்தையும் ஈடுபடுத்தி அந்த காலத்தில் நாம் இப்படி ஒரு அமைப்பை கொண்டு வந்தே ஆகணும், அந்த வளர்ச்சிக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் நம்மளெல்லாம் முன்னோடியாக. நம்ம
ஆரம்ப காலத்தில் இன்வெல் ஆரம்பித்து நிமேட்டிக் வண்டி ஆரம்பித்து நிமேட்டிக் வண்டியே நாம் ஒரு 800 வண்டி டெலிவரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஹைட்ராலிக்கு நம்ம திரும்பணும். அப்போவே நம்ம தலைவர் வந்து நாம் இதில் உஷாராக இருக்கணும், இல்லைன்னா தோற்றுருவோம், கவர்மெண்ட்டு நம்மளை ஏமாத்துது, கவர்மெண்ட்டில் நம்ம ரேட் வாங்கணும் அப்படிங்கிற உறுதுணையோட கவர்மெண்ட்லலாம் ரொம்ப போராடி நம்ம இந்த அசோசியேஷனை நம்ம எல்லாம் தக்க வச்சுருக்கிறோம். இன்றைக்கி நம்ம நிர்வாகம் ரொம்ப இந்த வருடம் ஏற்றுக்கொண்ட நிர்வாகங்கள் ரொம்ப முறைப்படி நல்லா கொண்டு போயிட்டுருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிர்வாகத்தை ரொம்ப நல்லபடியாக கொண்டு போய் மேலும் நல்லபடியாக கொண்டு வரணும். சிலருடைய எதிர்ப்புகள் அது இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் இப்போ இந்த பிஸ்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லி தலைவர் சொன்னார். இப்போ தான் நான் வந்தேன், அதனால் இது மட்டும்தான் என் காதில் விழுந்தது. இதுக்கு நம்ம ரிக் ஓனர்ஸ்கள் அனைவரும் உறுதுணையாக இருந்து இன்னும் நம்மளுடைய இந்த ரிக் ஓனர் அசோசியேஷன் ஆரம்பித்து இவ்வளோ காலத்தில் பிஸ்னஸ் குறையுதுன்ற வார்த்தை இந்த வருடம்தான் நம்ம இந்த பீரியடில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளாகி போச்சு. அது தலைவரையோ உங்களையோ யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்மளுடைய எதிர்ப்புகள் தான் நமக்கு இப்போ காரணம். அதனால் எல்லோரும் நாம் முயற்சி எடுத்து இந்த அசோசியேஷனை இதை மேலும் கொண்டு போகிறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு அவங்கவுங்க யோஜனைகளை கொடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இன்னும் ஏதாவது காஸ்ட்டுக்கே கொடுத்து நம்மளுடைய காஸ்ட்டுக்கே போயிட்டால் கூட பரவாயில்ல. நம்ம அசோசியேஷன் நம்ம ஏற்கனவே வளர்ந்துட்டோம், இனிமேல் இதை இன்னும் பல கோடி கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. துணிந்து நின்று எப்படியாலும் காஸ்ட்டுக்கு வித்தாவது இதை நிலைமையை சீர்படுத்தி கொண்டு வர்றதுக்கு நம்ம தலைவர் முயற்சி எடுக்கணும். இப்போ இந்த ஸ்பேர்ஸ் ஏதோ சொன்னார், எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னீங்க? அவ்வளோ இருக்குதுன்னு சொன்னார். அது 35%, அது இன்னும் 55% 50% கூட கம்மியாக கொடுத்துடலாம். ஏன்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓல்டு. இப்போ அந்த டைப் ஆஃப் மிஷினே நம்மக்கிட்ட யாருக்கிட்டையும் இல்லை. இப்போ அதெல்லாம் கேட்டால் ஸ்கிராப்பு கேட்குற நிலைமையில் இருக்குது. இது மாதிரி எங்கள் கம்பெனியில் ஏகப்பட்ட மெட்டீரியல் கிடக்குது. என்ன அதாவது நாங்கள் அன்றன்று இப்போ பார்க்க போனால் 3 வருஷத்துக்கு முன்ன செஞ்ச ஒரு டெக்னாலஜி இன்றைக்கி இல்லை, எங்ககிட்டயே மாறிப்போச்சு. அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண மெட்டீரியல் எங்ககிட்ட ஒரு கோடி ரூபாய் கணக்கில் இப்போ எல்லாம் வேஸ்ட் ஆகுது. அது மாதிரி நம்மளதுலேயும் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதை ஏதாவது ஒரு பேப்பரில் இது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். இன்னும் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் ஆகாது. பேப்பரில் ஆடு கொடுத்து இன்னும் இவ்வளவு பொருள் எல்லாம் இவ்வளோ இருக்குது, இது 50% டிஸ்கவுண்டில் நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் கடைக்காரங்க எல்லோரும் முன்னின்று யாராவது ஒருத்தர் இது பண்ணு இல்லையா ஏலத்தில் விடுறோம். ஏலத்தில் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏலத்தில் கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது டக்குன்னு செய்யணும். நாளுக்கு நாள் இது இன்னும் கீழே தான் போகும். அதனால் அதை குறைக்கிற வழி பண்ணணும். அது மாதிரி இன்னும் நம்ம எப்படிங்கிறது நம்ம நிர்வாகத்துக்கு தான் தெரியும். ஏன்னா நான் திடீர்னு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. உள்ளே இருக்கிற பொசிஷன் எப்படி என்னங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப யோஜனை பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் இன்னும் கொஞ்சம் அணுகி, அதாவது இந்த ரிக் மேனுஃபேக்சருங்கிட்டலாம் கொஞ்சம் அணுகி அவங்களோடவும் ஏதாவது இந்த ஆயில்களை சேல் பண்ணுறதுக்கு எல்லாத்தோட ரேட்டு நம்ம அசோசியேஷனில் தான் கம்மிங்கிற அந்த ரேட்டுக்கு ஏதாவது ஐடியா பண்ணி கொள்முதலையும் வாங்கும்போது நம்ம அந்த காஸ்ட்டுக்கு விற்றா கட்டுப்படியாகுங்கிற அளவுக்கு யோஜனை பண்ணி எப்படியாலும் நம்ம அசோசியேஷனை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணுங்கிறது எல்லாத்துடைய நோக்கம். நானும் அதில் உறுதுணையாக இருப்பேன். எப்பவும் நாம் இன்றைக்கி பழைய ஆட்களாக இருந்தாலும் கூட இப்போ இன்றைக்கி நம்ம தலைவர் கூப்பிட்டோன்னு உட்காந்துருக்காரு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கூப்பிட்டது வந்திருக்கார் எல்லாம். இப்போ நான் இங்கெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அவரே இங்கே வர்றார். அதுக்கு முன்னே கூப்பிட்டா வரமாட்டார். அதனால் இது மாதிரி ஆலோசனை கூட்டமெல்லாம் ரொம்ப நல்லது. இதுக்கு மேலேயும் என்னுடைய சின்ன அட்வைஸு, அக்கௌண்ட்ஸு டிபார்ட்மெண்ட்டெல்லாம் கவனிக்கிறதுக்கு ஒரு நல்ல இன்னும்
இப்போ நம்ம ஆடிட்டர் போட்டிருக்கோம், ஆடிட்ரேட் அக்கௌண்ட்ஸை கொடுக்குறோம், வாங்குகிறோம், அதெல்லாம் வேறு. ஆல்வேஸ் நம்மளுடைய ஆஃபீஸில் ஒரு சீனியர், ஒரு ஜிஎம், ஜென்ரல் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை போட்டு அவங்கக்கிட்ட பூரா பொறுப்பையும் கொடுத்து அவங்கள மொத்தத்தையும் கவனிக்க சொல்லணும். இப்போ எப்படின்னு கேட்டால், நம்ம நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அவருக்கும் வேலை இருக்கும், உங்களுக்கும் வேலை இருக்கும். எல்லோரும் அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு வண்டி, 2 வண்டி, 5 வண்டி, அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வண்டி வச்சுருக்கிறோம். பொழப்பையும் பார்க்கணும். 100% அசோசியனையே நடத்திக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. அவரும் 24 மணி நேரமும் இதே பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் என்னுடைய அட்வைஸு, ஒரு ஜென்ரல் மேனேஜர், ஏன்னா 100 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் நடக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. இதை 100 கோடிக்கு மேலே இன்னும் நம்ம மேலே உயர்த்தி கொண்டு போகணுன்னா அது மாதிரி ஒரு ஜென்ரல் மேனேஜர், ஜிஎம்ங்கிற போஸ்ட்டு ஏதாவது கவர்மெண்ட்டில் அங்கே இங்கே ரிட்டையர்டு ஆனவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபுல்லாக நல்ல எஃபிஷியன்சியாக வேலை செய்கிற மாதிரி, அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் கூட நிறையா ரிட்டையர்ட் ஆகி ஏதாவது இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு ஒரு மெஜஸ்டிக்காக அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து நாம் அதுக்கு கீழே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அட்வைஸ் நல்லா இருக்கும்னு என்னோடய மேலான அட்வைஸ். ஏன்னா நாங்கள் நிறையா நிர்வாகம் பண்ணிகிட்ருக்குறோம், எல்லாத்தையும் நாங்களே போய் பார்க்குறதில்ல. என்ன எல்லாத்துக்கும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்களை போட்டு அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது ஒன்றும் சின்ன நிர்வாகம் இல்லை, இது ஒரு பெரிய நிர்வாகம். இந்த நிர்வாகம் அதாவது ஒரு காலத்தில் ஆரம்பிக்கும் போது துளிவுண்டாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லோரும் சேர்ந்து நல்லா வளர்த்தி கொண்டு போயிருக்கிறோம். இத்தனை பெட்ரோல் பங்க்கு, இவ்வளவு ஆயிலு எல்லாம் பண்ணுறோம். இது இன்னும் மேலே எப்படி வளர்த்துறதுங்கிறதுக்கு நமக்கு இனி ஒரு ஆள் வேணுங்கிறது என்னுடைய மேலான வேண்டுகோள். இது தப்பாக இருந்தால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது ஒவ்வொரு நிர்வாகத்துலேயும் நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணேன். ஆமாம், நான் ஒவ்வொரு நிர்வாகத்துலேயும் இந்த ஃபைனான்சியல்லையும் தப்பு நடந்து போயிடுது, எல்லாத்துலேயும் தப்பு நடந்துடுது. அதனால் ஒரு ஜிஎம் போஸ்ட்டு இதுதான், பணம் கொடுத்தா தான் மெட்டீரியலு, கடன் கொடுத்தா அதுக்கு என்னென்ன கண்டிஷன், அதுக்கு அவங்ககிட்டருந்து ஒரு பொருளை கையில் வாங்கிக்கிட்டு நம்ம கடன் கொடுக்க வேண்டியது தான் ஏதாவது ஒரு ரூபத்தில். ஒன்றும் இல்லை, ஃபைனான்ஸில் கடன் வாங்க போனால் முதல்ல ஆர்சி கொண்டாங்கிறாங்க மாதிரி நாம்ளும் ஏதோ பண்ணுறோம், மக்களுக்கு உதவி பண்ணுறோம். அதனால் அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கேரண்டி எடுத்து தான் இனிமேல் கடன்லாம் கொடுக்கணும். இல்லைன்னா கடன் கொடுத்தா கடன் திரும்பி வராது. ஏன்னா நான்லாம் வேலை கம்பெனியில் நிர்வாகத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பா, ஆரம்ப காலத்திலிருந்தே 100 ரூபாய்க்கு வேலை செஞ்ச காலத்திலிருந்தே பணம் கொடுத்துட்டு தான் எடுத்துகிட்டு போகணுங்கிற கண்டிஷன் அந்த காலத்திலிருந்தே நான் வச்சு கொண்டுட்டு வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி 53வது ஆண்டு காலம் இன்றைக்கி கம்பெனி நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் அதை ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துட்டு போனதுனால தான். எல்லாம் கடன் கொடுத்தது போனது வந்ததெல்லாம் நம்ம லாரிக்கு வேலை செஞ்ச காலத்தில் கொடுத்து அந்த காலத்தில் நான் ஒரு 48,000 ரூபா சங்கீரிக்கெல்லாம் கடன் விட்டு போயிடுச்சு. அப்போது அதிலிருந்து எனக்கு ஒரு புத்திக்குள் முதல் நாம் நிர்வாகத்தில் கடன் விட்டுட்டோம்னா வசூல் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அதனால் என்னுடைய வேண்டுகோள், எல்லோருத்துக்கும் வணக்கம், என்னுடைய அழைப்பு கொடுத்ததுக்கு. பிஆர்டி அண்ணன் அவர்களுக்கு நன்றி. நாங்கள் அண்ணன் சொன்ன மாதிரிங்க, நாங்கள் மவுண்டிங் பண்ணுறவங்கள மேனுஃபேக்சரரும் எல்லாரையும் போய் ஆரம்பத்துலேயே ஒரு வாரத்துலேயே எல்லோரும் ரவுண்ட் அடித்து பார்த்தேன்னா, அதில் என்னென்னா சங்கத்தில் உங்கள் ரெஸ்கா சங்கத்துலேயே ஆயில் இருக்கிறதுனால பெருசாக அது மூவ்மெண்ட் இல்லை, இருந்தாலும் முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு போயிட்டு தானே இருக்கிறோம். அப்புறம் ஆயில் ரேட்டை பற்றி சொன்னாருங்க. ஆயில் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில ஆயில் ₹1 ₹2 அந்த மாதிரி நம்ம என்ன காஸ்ட் வாங்குகிறோமோ அதுக்கு மேலே இறக்கு கூலி, நிர்வாக செலவு அதை மட்டும் வச்சு தான் விற்றுட்ருக்குறோம். அதிக அளவு லாபங்கிறது வைக்கலைங்க. அடுத்தது ஏலம், இந்த இருக்கிற பொருளுக்கு சொன்னாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்க பார்க்குறோம். நாளைக்கு ஏலங்கிறது விட்டோம்னா ரொம்ப குறைவான விலைக்கு போய்ட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆஃபர் கொடுத்து இன்னும் அடுத்த ஒரு மாதம் வச்சுருக்கலாம். அடுத்த இது கண்டிப்பாக ஏலத்தாங்கன்னா அது நடக்கும். ஆமாம்மாண்ணா, இல்லைண்ணா, நாங்கள் 3200 பேருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுறோங்க. நம்ம மெம்பர் வண்டி ஓனருக்கு எல்லாருக்குமே. ஆமாங்கண்ணா, சரிங்கண்ணா.
ஆ ஆ ஆ சரிங்கண்ணா, அதையும் பண்ணிடுறேங்கண்ணா. அடுத்தது இந்த அக்கௌண்ட்ஸுக்கு மேனேஜர் சொல்லியிருக்காருங்க, அதையும் பரிசீலனை எடுத்து பண்ணிக்கிறோம். அடுத்து இப்போ இருக்கிற மேனேஜர் பார்த்திங்கன்னா அவரே கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்களே அதே அந்த ஜிஎம் போஸ்டிங்கில் இருக்கிற அளவுக்கு நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மேலும் இப்போ இவங்க சொன்னதையும் வந்து நாங்கள் பரிசீலனை பண்ணி வருங்காலங்களில் அதை செயல்படுத்த முயற்சிக்கிறோம். அடுத்தது நம்ம ஆர்என்பிஎஸ் நடேசன் மாமா அவர்களுக்கு 29ஆம் நம்பர் மோகன் அவர்களை மரியாதை செலுத்த வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே ஆமாம், கொஞ்சம் பேசுங்கம்மா. ஆ ஆ அடுத்ததாக அண்ணன் சுப்பிரமணியம் அண்ணன் அவர்களுக்கு கங்கை சக்திவேல் அவர்கள் மரியாதை செலுத்த வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 35ஆம் நம்பருங்க, சக்தி அவர்கள் மரியாதை செலுத்த. பேசுண்ணா. ஆனால் இவ்வளோ மூத்தவங்கள்லாம் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து உங்களுடைய அறிவுரைகளையும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்கன்னா நன்றி. ஹலோ, வந்திருக்கும் உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் காலை வணக்கம். எல்லாம் பறந்தாமன்னு எல்லாம் சொல்லிட்டாரு, அடுத்து சொல்கிறது இன்னும் இல்லை. அடுத்து தலைவர் இருக்கார், அவரெல்லாம் சொல்லிடுவாருங்க. அண்ணன் கரெக்டான எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த பழைய ஜாமான் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? பண்ணிடுங்க. வணக்கம். நன்றிண்ணா. அடுத்தது எம்ஆர்எம் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வடிவேல் அவர்கள் மரியாதை செலுத்தணும் கேட்டிருக்கோம். பிகேடி பிகேடி எங்களது அழைப்பை ஏற்று எம்ஆர்எம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே கூடியிருக்க அனைவருக்கும் வணக்கம். எங்களை அழைச்சி கௌரவப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி. பிஆடி அண்ணன் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காரு, எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டார். இதில் நாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. சங்கத்தில் வந்து விருப்பு வெறுப்புகள் நிறையா இருக்குது. மக்கள் வந்து அதை எதையும் வெளியே பேசுகிறாங்க. சங்கத்தை அணுகி யாரும் எதையும் வந்து சொல்கிறதில்ல. சங்கத்தை அணுகி வந்து யாரும் எதையும் சொல்கிறதில்ல. இதெல்லாம் வெளியிலேயே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை முழுமையாக தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சங்கத்தில் என்ன அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கோ அதை வந்து சங்கத்தை அணுகி தலைவரையோ செயலாளரையோ அணுகி அதை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி விமர்சனங்களை வந்து வெளியில் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் செய்கிறது அவ்வளவு சங்கத்துக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்குமே சங்க உறுப்பினர்களுக்கும் இது நல்லதாக தெரியல. அதனால் வருங்காலங்களில் இதெல்லாம் தவிர்த்து எல்லாருமே நல்லபடியாக வந்து சங்கம் வளர்ச்சிக்கு பாடுபடணும்னு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இவர் அண்ணன் சொன்ன கருத்தை தான் நாங்கள் 6 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். கருத்து சொல்லுங்கன்னா யாரும் வர்றதில்லை, சொல்கிறதில்ல. எங்கேயோ ஒரு பக்கம் போய் அங்கே நின்றுட்டு இங்கே நின்றுட்டு கருத்து சொல்லிகிட்டு இருக்க வேணாம். எதாக இருந்தாலும் தாராளமாக வாங்க. நாங்கள் இருப்போம், செக்ரட்டரி பொருளாளர் எங்கள் மெம்பர் எல்லோரும் இங்கே தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக கருத்து சொல்லுங்கள். நாங்கள் அவரோட கருத்து மிகவும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்தது அண்ணன் ராமசாமி அண்ணன் அவர்களுக்கு பிகேடி சதீஷ் அவர்களை மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
எங்களது அழைப்பை ஏற்று ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுக்கு வருகிறதுக்கு எங்களுடைய நிர்வாகிகள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா நன்றி. இந்த மாதம் அதிக கொள்முதல் செய்த சினேகம் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் அதிக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த மாதத்தில் வாங்கினவங்கள மொத்த பர்ச்சேஸில் ஒருத்தர் குலுக்கல் முறையில் எடுக்கணும். அண்ணன் பொன்னுசாமி அண்ணன் அவர்கள் அந்த எடுப்பார். செந்தில் ஒவ்வொரு மாதம் பார்த்திங்கன்னா நம்ம அதிக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ப்ளஸ் எவ்வளோ வாங்கினாலும் அவங்கள ஒருத்தவங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கப்படும். உறுப்பினர் எண் 3741 3741 சினேகம் எக்ஸ்போர்ட்ஸ் அவர்களை வரவேற்கிறோம். நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க. முடிந்தவரை நம்ம சங்க உறுப்பினர்கள் அனைவரும் நம்மளுடைய சங்கத்திலேயே வாங்க வேண்டும் என்ற அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொருவரும் அதிக மாதத்தில் யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் மரியாதை செலுத்திட்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் இந்த மாதம் வந்து சினேகம் எக்ஸ்போர்ட்ஸ் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நம்முடைய சங்கத்தின் நிறுவனர் நமக்கு எப்போவுமே இப்போ ஒரு விஷயமா அண்ணன்ட்ட கேட்டுறோம். அவருக்கு தான் தெரியும் இதில் என்ன ஏதுன்றது அண்ணனுக்கு தான் தெரியும். அதனால் எல்லாமே அவரை கேட்குறோம். மேலும் இன்று அவரை பேச அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். ஏன்னா இதுவரையில் நாங்களும் பலமுறை சொல்லியிருக்கோம், 18 ஆண்டுகளாக ஏதாவது ஒரு பழைய நண்பர்களை வச்சு ஒரு அட்வைஸ் ஒன்று கேட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா எதுவுமே வந்து எல்லோரும் தெரிஞ்சது கிடையாது. இப்போ நான் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சுக்கல 4 பேர் ஐடியா கேட்டது எதுவுமே செய்வோம். அந்த மாதிரி வந்து கேட்டு சொல்கிறது இதெல்லாம் பலமுறை எல்லாம் சொன்னோம். இப்போ நானும் சொன்னேன் ரைட்டுன்ட்டு. வெறும் எல்லாமே பழைய ஆளை வந்து ஒரு கன்சல்டிங். எப்பவுமே எல்லோரும் தெரிஞ்சு நம்ம எந்த தொழிலும் செய்ய முடியாது. ஒன்றும் தெரியாமல் எத்தனையோ இருக்கலாம். அதனால் 4 பேர்த்து கேட்டு பண்ணுறதுல தப்பு கிடையாது. நீங்கள் வந்து எல்லாத்தையும் இப்போ கௌரவிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் சங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன். வணக்கம். எங்களை எப்போதும் மூத்தவர்கள் வழிநடத்த வேண்டும் என்று கூறி எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக வந்து செலவிட்டு எங்களுடைய எவ்வளோ சிரமங்களுக்கு இடையில் அனைவரும் இருந்த நம்மளுடைய சங்க மூத்த உறுப்பினர்கள் அனைவரையும் எங்களுடைய அனைத்து நிர்வாகங்களும் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வரும் இந்த ஆண்டும் முடிந்தவரை இந்த 1.5 லட்சத்தை பர்ச்சேஸ் பண்ணி சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நன்றி உரை செக்ரட்டரி ரமேசன் அவர்கள். இந்த 7வது நிர்வாகஸ்தர் கூட்டத்திற்கு வந்திருக்கும் தலைவர், பொருளாளர் மற்றும் நிர்வாகஸ்தர் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் எங்களது அழைப்பை ஏற்று வருகை புரிந்து மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களது புதிய முயற்சிக்கு ஆதரவளித்து வரும் ரிக் உரிமையாளர்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது சங்கத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் நமது சங்கத்திலே ஆயில், பெட்ரோல், டீசல் பொருட்களை கொள்முதல் செய்து சங்கத்தின் வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.